வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆர்வமுள்ள ஒரு பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னா, முதல்ல மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அனாலிசிஸ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய ப்ராசஸை உள்ளே கொண்டு வரணும். இங்கே நிறைய மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆர்வம் இருக்குது, வேறு ஒருத்தங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அங்கே எங்கே பணம் சேகரித்து உடனே மார்க்கெட்டில் இன்வெஸ்டோ ட்ரேடோ பண்ணிவிடுவாங்க. அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு காட்டிலும் அதிகமாக லாஸ் ஆகிட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முறையாக படிப்படியாக ஒவ்வொரு முறைகளையும் பயன்படுத்தி உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலனாலும் கூட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மார்க்கெட்டில் இழக்காமல் இருக்க முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு முறை தான் விர்ச்சுவல் மாடல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி யூஸ் ஆகும், ஏன் நம்மளுக்கு பயன்படும் அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆர்வம் இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் தேவையான பயனுள்ள தகவல்கள் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். புதுசாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னராக இருக்கோம். கீழே எங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தியோ இல்லை டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் கூப்பிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் உண்டான வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும், அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் சொல்கிறபடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட டீம்கிட்ட அக்கௌண்ட் மேப் ஆகும், எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் கிடைக்கும். சரி, இப்போ இந்த விர்ச்சுவல் மாடல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கையில் பணம் இல்லாமல் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் ஸ்டாக்ஸை வாங்குறது, விற்கிறது, போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா செயல்களையும் ரியல் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தடு தான். ஸோ இதை பேப்பர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேட்கலாம், ஏன் இந்த விர்ச்சுவல் மாடல் போர்ட்ஃபோலியோவை பயன்படுத்தணும் அப்படின்னு. ரொம்ப முக்கியமாக ரிஸ்க் இல்லாமல் மார்க்கெட்டோடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் கேதர் பண்ண முடியும். ஸோ பணம் போகுமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஸ்டாக்ஸை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணணும், அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க இந்த மாதிரி டூல் யூஸ் ஆகும். அதே போல் என்ட்ரி எக்ஸிட் டைமிங்லாம் எங்கே கொடுக்கணும், எங்கே வெளியே வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பை பண்ண சரியான நேரம், செல் பண்ண சரியான நேரம், அது எல்லாமே புரிஞ்சிக்க நம்மளுக்கு கற்றுக்கிற வாய்ப்பாக இந்த ப்ராக்டிஸ் அமையும். ரொம்ப முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்கவங்க, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே ட்ரேடிங்கையோ இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு சேஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்மாக இந்த மெத்தட் இருக்கும். சரி, இந்த விர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் கற்பனையாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு போதுமான அமௌண்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்சமோ அல்லது 5 லட்சமோ 1 லட்சமோ அமௌண்ட் இருக்கிறத வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் உடனே மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ அதுலேருந்து சும்மா ஒரு 50,000 அல்லது 1 லட்சம் ரூபாய் மட்டும் அதை நீங்கள் விர்ச்சுவலாக கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு அதை இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் வைஸாக அலோகேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்ச அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தினமும் வாரமாக மாதமாக பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு செக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அப்போ தான் மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணி சரியாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ஒரு 30% நீங்கள் வச்சுருக்கிற விர்ச்சுவலாக இமேஜின் பண்ணியிருக்கிற 1 லட்சமோ 50,000மோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ மிட் கேப்பில் ஒரு 40% ஆகிருக்கு அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மற்ற 30 செக்டாரில் உங்களுக்கு தீம் பேஸ்டு ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக ஒரு மாதம் அப்சர்வ் பண்ணுங்கள். நல்ல பர்ஃபார்ம் கொடுக்குற ஸ்டாக்ஸை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களாலே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ண நம்ம மறுபடியும் உள்ளே வரும் பொழுது நம்மளோட பணம் நம்ம பயம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராதுங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ஒரு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் இருக்கிறவங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். ஹை ப்ரொஃபைல் இன்வெஸ்டர்ஸும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்கள் நிறைய அமௌண்ட் வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக கொண்டு வரது காட்டிலும் ஒரு பங்கை மட்டும் வச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதிகமாக ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறவங்க, லாங் டேர்முக்கு மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து அது எப்படி இருக்குன்னு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்களும் இந்த மெத்தட் பயன்படுத்தலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, ஒர்க்கிங் பீப்புள், உங்கள்ட்ட டைம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ப்ராக்டிஸை கண்டிப்பாக பண்ணலாம்.
இந்த ப்ராக்டிஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமை நீங்களே ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஸ்டாக் அலோகேஷன் தகுந்தாற்போல் நீங்கள் அந்த பேப் ட்ரேட்க்கு உண்டான அந்த பை ப்ரைஸு ஏன் வாங்குறீங்கிறத நோட்ஸ் எல்லாத்தையும் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல நாலேஜை கெயின் பண்ண முடியும். இதனால் ஸ்டாக் பிஹேவியர்ஸு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். புல்லிஷ் ட்ரெண்டா, பேரிஷ் ட்ரெண்டா, கன்சல்டேட்டா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கிற டைம்லேருந்து ஏன் நடந்துச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம மார்க்கெட்டோடைய நம்மளுடைய ஸ்டாக் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கவும் இது யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவோட அந்த இண்டெக்ஸு மார்க்கெட்டையும் நம்ம கம்பேர் பண்ணால் தான் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதுவும் வந்து பயன்படுத்திக்கணும். அதே நேரத்தில் நம்ம மார்க்கெட்டோடைய நம்மளுடைய ஸ்டாக் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கவும் இது யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவோட அந்த இண்டெக்ஸு மார்க்கெட்டையும் நம்ம கம்பேர் பண்ணால் தான் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதுவும் வந்து பயன்படுத்திக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஸ்டாக் வால்ரேட்டி ஹை லோ இது எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக ஃபாலோ பண்ணிக்க இந்த மெத்தட் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ செக்டார் ட்ரெண்ட் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் நம்மளோட அப்ரோச் வந்து டிசிப்ளினாக டெவலப்மெண்ட் ஆகும். ஃப்ரெஷ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் உண்டான ஐடியா வந்து கிடைக்கும். செக்டாரை வந்து லீடர் எந்த ஸ்டாக்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஈவென்ட் பேஸ்டு ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். ஸோ ஃபேவரட் ஸ்டாக்ஸை செப்பரேட்டாக ட்ராக் பண்ணிக்கவும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணணும்னு ஆரம்பம் இருக்கவங்க இப்போலேருந்தே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு லாங் டேர்முக்கு அதில் மார்க்கெட்டோட சேர்ந்து நீங்களும் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இதெல்லாம் இல்லாமல் வேறு யாரோ சொல்கிறாங்க, டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு உள்ளே வந்தோம்னா சில நாட்கள்லேயே நம்ம மார்க்கெட் விட்டு வெளியே போயிடும். அதனால் இந்த ப்ராக்டிஸ் நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் பிகினர்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க காத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அது வீடியோ கொடுக்க காத்திருக்கோம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பயனுள்ள தகவல்களோடு சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.